பழைய தமிழ் படங்களில் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக போலீஸ் வருவாங்க. அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆகிட்டுன்னா, இங்கே இருந்து மேலே இருந்து எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும். பக்கத்தில் உள்ளவங்களாம் ஃபஸ்ட் அனுப்பிட்டாங்க. ஆமாம், இப்போ கடைசியாக ஆமாம் பேச அனுப்பி இப்போ விட்டாங்க. நன்றி. ஆமாம், இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய பேர் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, ஒருவோட கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் அது கூட இல்லை. நாளைக்கு ஆடியோ வந்து இன்றைக்கி நைட்டு கூப்பிட்றது, சார் நாளைக்கு வந்திருக்கு சார்ன்ட்டு. ஆனால் அவர் ஏறத்தாழ 1 மாதம் மட்டும் கூப்பிட்டார். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு 10-15 ஒரு டைரக்டர் கூப்பிட்டாருன்னா இவராக தான் இருக்கும். அவ்வளவு விடாமுயற்சி. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு விஐபி கூப்பிட்றதே இவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார். முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சுருக்காரு அவனும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு. ஆமாம், ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்னும் இருக்கக்கூடாது, இரு வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்னு வைக்கணும். ஒரு வள்ளுவன் வச்சுட்டோம். ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் அதானே. ஆமாம், வள்ளுவர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டார். இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவர் கத்தி எடுத்திருப்பார். ஏன்னா அவ்வளோ அநியாயம், அவ்வளோ அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு. இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது, குத்தி தான் திருத்தம்னு அவர் கத்தி எடுத்திருப்பார். அதில் ஒரு வகையில் வரவேற்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் வள்ளுவன் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி, இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காமல் வள்ளுவன்கிறத ஒரு சரியான ஒரு தமிழ் பற்றோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் வள்ளுவன்கிறத நீ ஒரு டைட்டில் முக்கியமானது. முன்னாடிலாம் பஸ்ஸு போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஒரு நகருக்கே கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கேகே நகராக மாறிடும். இந்த நகர் போர்டெலாம் பார்த்தா உடனே அது ஃபஸ்ட்டு ஆட்சி மாறணும் அது பண்ணுவாங்க. அந்த போர்டை அடிச்சுட்டு டக்குன்னு கேகே நகர் பண்ணுவாங்க. திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர், பஸ்ஸில் அண்ணா நகர் டு கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும். அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை பெயிண்ட் அடிச்சிருவாங்க. எல்லாம் அவருக்கு ராசி பச்சை பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அப்புறம் ஆட்சி மாறும், டக்குன்னு உடனே மாறுறது பஸ் கலர் தான். நாட்டில் மாற்றங்கள் மாறுது இல்லையோ, பஸ்ஸு கலர் மாறும். சரி பஸ்ஸோடு போச்சு பார்த்தா ஒரு நகரோட பேரோடு போச்சுன்னு பார்த்தா கடைசியில் இந்த அரசியல் கையில் மாட்டினது திருவள்ளுவர் தான். அவராட்டுக்கு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இதில் ஒரு பட்டையை போட்டு ஒரு எழுத்தாணியை வச்சுட்டு ஓடச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தார். ஒரு ஆட்சி வருது, வந்த உடனே எங்கே லஞ்சத்தை ஒழிப்போம், மற்ற ஒழிப்போம் இல்லை, திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை இருந்துச்சுல அதை அழிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமானதில் இப்போ அதை அழிச்சிட்டாங்க. அதை அழிச்சிட்டு நெத்தியை மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை. அப்புறம் இந்து பற்றாளர் வராங்க. இவங்க என்னடா திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க. அப்போது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, திருவள்ளுவருக்கு நெத்தியில் நெஞ்சில் இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, கையில் 3 பட்டை, ஒரு பட்டை 7-8 பட்டை ஆகிப்போச்சு. வெள்ளை வெட்டியை காவியை மாற்றிட்டாங்க.
ஒரு அரசியல்வாதி கையில் ஆட்சி மாறினா பஸ் கலர் மாறலாம், ஏன் அங்கே திருவள்ளுவர் மாறுறாரு? அவரே இதை பாடுபடுத்துறிய, அவர் என்னையா பாவம் பண்ணார்? அப்போது அவர் திருப்பி வந்தார் வச்சுக்க, திருப்பி இவர் கையில் கொடுத்து கத்தி தேவையில்லை, துப்பாக்கி தூக்கிடுவார். அவங்களா என்ன பாடுபடுத்துறிய? அந்த அளவுக்கு இன்றைக்கி திருவள்ளுவரே இந்த பாடுபடுத்திக்கிருக்கோம். அதாவது திருவள்ளுவருங்கிறது வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதிக்கு என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்று, படத்தோட கதை. நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சார் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், அப்போ என்ன டைட்டில்னு கேட்டேன். வள்ளுவன் அப்படின்னாப்புல. நானும் சாருக்கு சொல்லும் மாதிரி நானும் ஷாக்காயிட்டேன். வள்ளுவன் நான் அப்போ கேட்டேன், திருக்குறள் மாதிரி தெளிவுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போடலான்ட்டு. இல்லை சார், அது இல்லை சார், நான் வேறு என்ன, ஒரு வள்ளுவர் அந்த குறளுக்கு ஏற்ற அந்த குறளை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார். ஓகே, அப்போ நாட்டு சொன்னார் அவர், இந்த மாதிரி கொலா அரங்கில் கொல்றது தான் அரசனோட கடமை. உழவன் எப்படி பயிருக்கு இடையில வர களையை பிடுங்கினானோ அது மாதிரி கொலகாரன் கொல்றதும் ஒரு அரசனோட கடமை. அரசனை கொண்டா கொலகாரனை அரசன் கொள்ளலாம், அரசனை கொண்டு வந்தாங்கன்னா அப்படி நடந்துருக்குங்க நாட்டில். அப்போ அரசர்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க. ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை அரசர் தேர்ல ஏற்றிட்டார், தெரியாமல் ஏற்றிட்டார். அரசர்கிட்ட முறையிட்டான், பசு முறையிட்டுச்சு, பையனை கொண்டுட்டான். அவன் அரசன். பையன் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்குறான்ல, அவன் அரசன். தப்பான புரிதல், தவறாக புரிஞ்சிட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டிய மன்னர். கண்ணை வந்து நியாயம் கேட்டா, நியாயம் தெரிஞ்சு வச்சாக நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு. நம்ம தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னன், அவன் அரசன். அவன் பையன் கற்பழிச்சாலும் சரி, அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி, பையனை காப்பாற்றுறதுன்னா அப்படி அரசன் இருக்க முடியாது. இன்றைக்கி நாடு அப்படி இருக்குது, நாடு அப்படி இருக்குது. ஒரு டைலாக், வீரியமான டைலாக் ட்ரெய்லரில், உங்ககிட்ட பதவி இருக்குது, பணம் இருக்குது, எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம், ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த டைலாக் சொல்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார். இன்றைக்கி நீதிபதியை விமர்சனம் பண்ணணும்னு சொன்னாலும் உள்ளே வச்சுறாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன நீதிபதி பண்ணிட்டாரே அப்படின்னா, இந்த நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு. நீதிபதி கடவுளா? அரசனே தப்பு பண்ணுறான், ஆண்டவனே தப்பு பண்ணுறான், நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா? நீதிபதி சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சுறது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோன்னு ஒரு டைலாக்னால் அதுக்கு இயக்குனர் பாராட்டணும், ஃபஸ்ட்டு பாராட்டணும். ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கேட்டோன்னா எனக்கு பகீர்னுச்சு. நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சுவிட்டேன். ஆனால் அந்த பேசுகிற டைலாக் வந்து வக்கீல் பேசுகிற டைலாக் தானே. சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார். நான் ஒரு நகைச்சுவைக்காக வச்சுவிட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ, திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. நான் வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே மட்டும் இல்லை, என் மேலே நான் டைலாக் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லேயும். அவர் ப்ரொடியூசர், அவர் பாவம், இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்ததும் தெரியாது, படம் பார்க்கும்போது பார்க்குறாரு. அவர் மேலே கேஸ், 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவை காட்டும்போதே எனக்கு எல்லா கோர்ட்லேயும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா, உண்மையிலே இவர் வந்து 100 பேரரசுக்கு சமம் சார். அவர்
தைரியம் வேணும். ஏன்னா ஒரு டைரக்டருங்களுக்கு முதல்ல நாட்டுப்பற்று இருக்கணும் சார். நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார். மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார். ஒரு நல்ல கலைஞன் வேற, வியாபாரி வேற. பொழப்புக்காக, வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிறத விட நாட்டு நல்லது செய்யணும். நாட்டுக்கு ஒற்றுமை உண்டாக்கணும். நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன். முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம். ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன். ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது, எங்கள் அம்மா இன்றைக்கும் வீட்டு வேலை பார்க்குறாங்கண்ணா சார். ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாருங்க ஸ்டேஜில். இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்கக்கூடாது சார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்கள் அம்மா ராணி மேலே உட்கார வைங்க. அதுதான் வெற்றி. தாய்ப்பாசலும் தோத்தது இல்லை. எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்களே தாய்ப்பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்தினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாட்டை ஆண்டு போயிட்டார் சார். அடிப்படை காரணம் தாய்ப்பாசம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடிச்சிருவீங்க. நான் சொல்லுவேன் ஒரு நல்ல கலைஞன். ஏன்னா நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கலாம், ஆக்ஷன் படம் எடுக்கலாம், எமோஷனல் படம் எடுக்கலாம், த்ரில்லர் படம் எடுக்கலாம், பேய் படம் எடுக்கலாம், ஜாதி படம் எடுக்கலாம். எந்த படம் எடுத்தாலும் சரி, நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சொல்கிற கருத்து நல்ல கருத்து சொல்லணும். நீ காமெடியாடு, ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் படம் எடுக்கலாம், அதில் கருத்து நல்லா இருக்கணும். மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். படமாக இருக்கணும். அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம். மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும், மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும், மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி வேணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம். அது நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார். இந்த கலாச்சார சீரியல் உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா அங்கே கொடுத்துருவான் எங்கால் சென்சார். அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க. செக்ஸை விரும்புகிறவன் போய் பார்ப்பான், காமத்தில் விரும்புகிறவன் போய் பார்ப்பான், படமாக போயிடும். ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நடித்து உள்ளே வந்து, நல்ல படம் நடித்து உள்ளே வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் இப்போ உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம். இது வந்து திருவிழா மூவிங்கிறாங்க. திருவிழா மூவினாலும் அது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க, அதை ஒழிக்க வேணும். அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே. அப்போ ஒரு நல்ல கருத்தை நீங்கள் ஆக்ஷனாக சொல்லுங்கள், த்ரில்லராக சொல்லுங்கள், என்னோட சொல்லுங்கள், நல்ல கருத்தை சொல்லி தொலைங்க. முதல்ல சொல்லுங்கள். முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது. முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி, சாமி நம்புகிறவர், பக்திமான் நல்ல விஷயந்தான் சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் இதில் சேத்தன் பரத்திட்ட கதை சொல்லி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பரத் இல்லையா, அவர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருவோம் அப்படின்னு தேடிருக்கார் மனுஷன். சிவப்பு தோழா, பரத்தும் சிவப்பு தான் சார். என்ன நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். கதாநாயகி ஆசனா, அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது. அப்புறம் கதாநாயகியில் கொஞ்சம் ஒரு முகக்கலையான ஒரு கதாநாயகி, நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அஸ்வந்த் வாழ்த்துக்கள். கேமரா நல்லா பண்ணியிருந்தார். வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது எல்லோரும் உண்மையாக உழைச்சிருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து
சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை. இவரோட உழைப்பு, ப்ரொடியூசருடைய இன்வால்மெண்ட்டு, கதாநாயகன், கதாநாயகி, நடித்த வில்லன்கள் எல்லாருமே நல்லா இன்வால்வ்மோடு நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சுது. இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல, அதிலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பாதி பேர் மழையை காரணம் சொல்லி வராமல் போயிடுவாங்க. மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடியன்ஸுக்கு வருவேன்னு வந்தீங்க பாருங்க, உங்களுக்கு நன்றி. இதுவரை பொறுமையாக இருந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி, வணக்கம்.